அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 4 நற்செய்தியாளர்களில் யோவான் வித்தியாசமானவர், வேறுபட்டவர். இவருடைய நற்செய்தி முழுவதிலும் இந்த உண்மை நிரூபிக்கப்படுகிறது. அதனை மரியா பற்றிய செய்திகளிலும் பார்க்கிறோம். லூக்கா, மத்தேயு, மார்க்கு கொடுக்கிற எந்த மரியா பற்றிய செய்தியும் யோவான் நற்செய்தியிலே காணப்படவில்லை. அதற்கு மாறாக 2 புது செய்திகள். இந்த 2 செய்திகளும் வேறு எந்த நற்செய்திகளிலும் காணப்படுவதில்லை. ஒன்று யோவான் நற்செய்தி அலகு 2, 1 முதல் 11 முடிய உள்ள பகுதி, அதுதான் கானாவூர் திருமணம். 2வது சிலுவை அடியில் அன்னை மரியா, அலகு 19, 26, 27 உள்ள பகுதிகள். இந்த கானாவூர் திருமணம், இந்த கானாவூர் திருமணத்தினுடைய பகுதியை நாம் பார்க்கிறோம். கானாவூரில் முதல் முறையாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே முதல் அற்புதம் நிகழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். அவர் அங்குதான் அந்த அற்புதத்தை, புதுமையை செய்கிறார். இங்கே என்ன நிகழ்கிறது? அன்னை மரியாவும் அவருடைய சீடர்களும் திருமணத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது. உடனே அன்னை மரியா இயேசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு, அம்மா, என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். ஆனால் இயேசு வரவில்லை என்று சொன்னாலும் அவருடைய நேரம் வந்துவிட்டதை உணர்கிறார் அன்னை மரியா. எனவேதான் அவர் சீடர்களை பார்த்து, அங்கே இருந்த பணியாட்களை பார்த்து, நீங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். இங்கேயும் இன்னொரு ஆழமான பழைய ஏற்பாட்டு பின்னணி இருப்பதை பார்க்கிறோம். எகிப்திலும் எகிப்தை சுற்றிய நாடுகளிலும் பஞ்சம் கொடிகட்டி பறந்த பொழுது அங்கே பஞ்சத்தை போக்குவதற்காக பார்வோனுடைய அதிகாரம் பெற்ற ஆளுநராக யோசேப்பு இருக்கிறார். அவர்தான் பார்வோனிடம் பட்டினி பசியால் வந்த மக்களை எல்லாம் யோசேப்பிடம் அனுப்புகிறார். அவரிடம் வந்தவர்களை எல்லாம் யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்று கூறுகிறார். அதே வார்த்தைகளை அன்னை மரியா சொல்வதை பார்க்கிறோம். அங்கே பஞ்சம் நிகழ்ந்து மக்கள் சாகிற பொழுது யோசேப்பிடம் சென்றார்கள், அவர்கள் வாழ்வு பெற்றார்கள். இங்கே புதிய ஏற்பாட்டிலே, எங்கே தொடக்கத்திலேயே திருமண நாளிலேயே அவர்களுடைய வாழ்வு சூனியமாவதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். அப்படி செஞ்சித்தவுடன் அவர்கள், அந்த குடும்பத்தினர் வாழ்வு பெறுகிறார்கள். இங்கே இன்னொரு செய்தியும் இருக்கிறது. அன்னை மரியா பிறருடைய துன்பத்தை பார்த்து அவர்கள் வந்து கேட்ட பிறகுதான் உதவி செய்பவர் என்பது இல்லை. அவர்கள் கேட்காமலே இவர் சென்று செய்கிறார். இதுதான் அன்னை மரியாவுடைய சிறப்பு. இதனைத்தான் அருங்காட்சிகளிலும் பார்க்கிறோம். அன்னை மரியா துன்ப துயரங்களிலே இருப்பவர்களுக்கு ஓடோடி வந்து துணை செய்பவராக இருக்கிறார். அதற்கு அடுத்த பகுதி சிலுவை அடியில் மரியா. ஒரு முறை கவித்துவமாக இதனை சிலுவை மடியில் மரியா என்று நான் எழுதினேன். அன்னை மரியா
சிலுவை அடியில் நிற்கிறார். சில பெண்கள் அன்னை மரியா. ஆண்களிலே ஒருவர் மட்டும் யோவான். யோவானிடம் ஆண்டவர் இயேசு மரியாவை சுட்டிக்காட்டி, இதோ உம் தாய் என்று சொல்லுகிறார். யோவானிடம் சொல்லிய அவர் மரியாவிடம் இதோ உம் மகன் என்று சொல்லுகிறார். இங்கே 2 தாய்மைகள் இடம்பெறுவதை பார்க்கிறோம். ஒன்று ஆன்மீக தாய்மை. இயேசுவினுடைய சீடர்களுக்கெல்லாம் அன்னை மரியாவை தாயாக கொடுக்கிறார். அதே சமயம் தன்னுடைய தாயின் முதுமையில் அவரை கவனித்துக் கொள்கிற தன்னுடைய பொறுப்பை தன்னுடைய சீடரிடம் கொடுப்பதை பார்க்கிறோம். அது முதல் அச்சீடர் மரியாவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார் என்ற சொல்லாட்சியை நாம் பார்க்கிறோம். எனவே எப்படி நாம் அன்னையினுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நமக்கு ஆண்டவர் இயேசு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதே சமயம் அவரை கவனித்துக் கொள்வதற்காக தன்னுடைய சீடரை பணித்தார். நாமும் அன்னை மரியாவினுடைய மகிமையை போற்றுவதால் நாம் வாழ்வோம். எனவே நாம் அன்னை மரியாவை நம்முடைய தாயை ஏற்று நம்முடைய துன்ப துயரங்களில் நமக்கு பரிந்து பேசுபவராக ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது வாழ்வு பெறுவோம். நன்றி. மரியே வாழ்க. இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
மாட்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைப்பொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, தங்கமய கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பிழையே, விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்தின் மூத்த அருட்தந்தை அருட்திரு அந்தோணிசாமி அடிகளார் அவர்கள். தந்தை அவர்கள் தனது குருத்துவ பணி ஓய்வு பெற்று தற்போது சென்னை சாந்தோம் பேராலயத்தில் ஆன்மீக குருவாக தனது பணிகளை நேர்த்தியோடு செய்து வருகிறார். வாங்க அவரை சந்திப்போம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். நீங்கள் சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்திட்ட மூத்த அருட்தந்தை. ஆமாம். உங்களுடைய வயதை தெரிஞ்சுக்கலாமா? 85 நடந்துக்கிட்டு இருக்கு. 80 முடிந்து 86 நடந்துக்கிட்டு இருக்கு. 85 முடிந்து 86 நடந்துட்டு இருக்கு. எத்தனை வருட குருத்துவ வாழ்க்கை? 51 வருடங்கள். என்னுடைய போன ஆண்டு தான் 50வது கோல்டன் ஜூபிலி குருத்துவ பெருவிழாவை கொண்டாடினோம் இந்த சாந்தோம் பேராலயத்தில். எனக்கு மிகவும் மகிழ்ச்சினா, யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. அநேக குருக்கள் பேராயர் வந்து என்னை அந்த நாள் எனக்காக ஜெபித்து என்னுடைய கோல்டன் ஜூபிலியை சிறப்பாக கொண்டாடினோம். அது பெரிய மகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில் மரியன்னையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு மாதா பக்தன். என்னுடைய அப்பா பேர் ஆரோக்கியசாமி. அப்பாவுடைய தன்மை, அவருடைய ஜெபத்தில் வேளாங்கண்ணிக்கு நடந்து போவார், நாகப்பட்டினத்துக்கு நடந்து போவார். ஏறக்குறைய ஒரு 200 கிலோமீட்டர் நடந்து போனால் எங்களையும் கூட்டிகிட்டு போவார். அவ்வாறு போகும்போது மாதா பக்தி அறியாமலே வந்துச்சு. அந்த மாதா பக்தி எல்லா பக்தியும் விட அது எனக்கு ரொம்ப தேவைப்பட்டது, பிரியமாக இருந்தது. அதை நான் கடைபிடிக்கிறேன். அந்த மாதாவிட்ட ஒரு சின்ன மாதா கூட ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசையும் எனக்கு இருக்குது. மரியன்னைக்கிட்ட வந்து நிறைய நற்பண்புகளை நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு பிடித்த நற்பண்புனா எதை சொல்லுவீங்க? பிறருக்கு உதவி செய்வது. மாதா அவன் கற்பமாக இருக்கிறான்னு வானதூதர் அறிவித்த உடனேயே எலிசபெத்மால் வயது முதிர்ந்த வயதிலே கற்பமாக இருக்கிறாய் என தெரிந்த உடனே பல மைல் நடந்து மலைநாட்டுக்கு சென்று 3 மாதங்களுக்கு மேலாக அந்த பிரசவ பாக்கியம் நடக்கிற வரையில் இருந்து உதவி செய்தார். கானாவூர் திருமணத்தில் அந்த திராட்சரசம் முக்கியமாக அந்த சமுதாயத்துக்கு வேண்டிய ஒரு உணவுப் பொருள் தீர்ந்து விட்டது. யாரும் பார்க்கலை. ஆனால் மாதா அதை பார்த்து ஓடோடி வந்து தன் மகன்ட்டப்பா திராட்சரசம் இல்லைப்பா. அந்த ஒரு ஜெபம் சொன்ன உடனே அந்த நல்ல மகன் தண்ணீரை திராட்சரசம் மாற்றி முதல் புதுமை செய்தார். எனவே மாதாவுடைய வாழ்க்கையில்
அநேக அற்புதங்களை விவிலியத்திலும் பார்க்குறோம், இன்றைய காலத்திலும் பார்க்குறோம், என்னுடைய காலத்திலும் பார்க்குறோம். அந்த தாயை நம்பி நம்முடைய பிரயாணம் தொடங்கும்போது விரைந்த பாதுகாப்பு, விபத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. இது என்னுடைய அனுபவத்தை நான் பெற்றது. நீங்க மரியன்னை கிட்ட வேண்டுதல் வச்சிருக்கீங்களா? அவருடைய பரிந்துரையால கிடைச்சிருக்குதா? கண்டிப்பாக. நான் சாமியாரை லேட்டாக தான் போய் செம்மீர் சேர்ந்தேன், படிக்கிறதுக்கு சிரமப்பட்டேன். அப்படியே இருக்கும்போது மாதாவிட்டு வேண்டிக்கிறேன், மாமா உன் மகன்கிட்ட வேண்டிக்கம்மா நான் ஒரு சாமியார் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருப்பேன். அந்த ஜெபம் மாதா கேட்டு கொடுத்தாங்க. கடைசியாக டீகன் பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னால் ஒரு பெரிய சோதனை. நான் நாக்பூரில் தியாலஜி படித்து முடிக்கிற நேரத்தில் அப்போது ரெக்டர், நீ மருத்துவரிடமிருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரலைன்னா ப்ரமோஷன் கிடைக்காது அப்படின்ட்டார். என்ன செய்ய தெரியல. என்னோடு படித்த கிளாஸ்மேட்டுக்கெல்லாம் அவங்க சரி ப்ரொசீட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் மாதாவே இத்தனை வருஷம் நீ காப்பாற்றினாமா, வேண்டிக்கம்மா, இப்படியா சாமியார் ஆகு. நான் நல்ல ஒரு சாமியாரை இருப்பேன் வேண்டிக்கிட்டேன். 3 நாள் டாக்டர் செக்கப் போனேன். அந்த டாக்டருக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழும் தெரியாது. அவர்கிட்ட போனால் எப்படியோ ஒரு திருவில் ப்ரொசீட் பண்ணி சொல்லிட்டாங்க. அது எனக்கு நடந்த புதுமை. 2வது புதுமை, நிறையா அச்சரப்பாக்கம். அப்போது இவ்வளோ டெவலப்மெண்ட் இல்லை. நான் தச்சூர் கிராமத்தில் பணியாற்றி கொண்டு வந்தேன். 1988 நினைக்கிறேன். அந்த சமயத்தில் நானும் இன்னொரு ஃபாதரும் மாதா திருநாளுக்காக போனோம். இரவு 1:30 மணிக்கு திரும்பி வரும் பொழுது, அப்போ தான் சிங்கிள் ரோடு தான் இருந்தது. திரும்பி வரும்போது நான் போகும்போது நான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன், 2 வீலர். அவர் வரும்போது ஓட்டிகிட்டு வந்தார். இரவு 1:30 மணி. மதுராந்தகத்துக்கும் அச்சரப்பாக்கத்துக்கு நடுப்புற அந்த இடத்துல வரும்போது பாலம் வெட்டி போட்டிருக்கான். பெரிய விபத்து. எனக்கு கை ஒடிஞ்சு போச்சு, ரத்தம் கொட்டுது, உடுப்பெல்லாம் ரத்தம். அவர் கீழே விழுந்துட்டார். அந்த சமயத்தில் சிங்கிள் ரோடு தான். பின்னால் இருந்த வண்டியெல்லாம் அப்படியே நிப்பாட்டி லாரி ஒருத்தான் இறங்கி எங்களை தூக்கி கையில் கட்டு போட்டு முன்னால் வச்சான். அவங்களோட 4-5 பேர் இருந்தாங்க. அது முடிஞ்ச பிற்பாடு பைக்கு தூக்கி ஒடிஞ்ச வெளியே போட்டுட்டு மதுராந்தகம் மருத்துவமனையில் 2:30 மணிக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் சேர்த்தார். நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டரு என் பாக்கெட்டில் பணம் இருக்குது, எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே கும்பிடு போட்டு போனாங்க. அந்த பெரிய அந்த சமயத்தில் இந்த லாரிக்காரன் மட்டும் வெள்ளையினா சக்கையாக போயிருப்போம். இது மாதாவுடைய என்னைய அதே புதுமை நடந்திருக்கு. நீங்கள் 50 வருடம் குருத்துவ பணியை நிறைவாக செஞ்சுருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நேற்று தான் குருவானவர் ஆனது போல நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரமாக ஓடி போயிடுச்சு 50 ஆண்டுகளும். நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். அதனால தான் ரிட்டையர் ஆன ஒரு பாடு கூட பேராயிட்டு சொன்னேன், ஆண்டவரே நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கேன், பங்கில் வேலை சொன்ன உடனே எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. இந்த தோமையா இல்லத்தில் பணியாற்ற ஆன்மீக குருவாக முக்கியமாக ஒப்புரவு அருட்சாதனம் கொடுப்பதில் எனக்கு ஆண்டவர் ஆசை வைத்திருக்காரு. அது எனக்கு கிடைத்த வாய்ப்பு. அதனால் 50 ஆண்டு குருத்துவம் என்கிறது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். தகுதியில்லாத என்னை, படிக்க முடியாமல் இருந்த என்னை குருவாக்கி 50 ஆண்டுகள் அந்த தாயினுடைய ஜெபத்தினால என்னைய குருவாக்கி ரிட்டையர்மெண்ட் ஆன பிற்பாடு கூட அந்த பணியை தொடர்ந்து செய்கிறேன். அந்த ஆரோக்கியமாக எனக்கு கொடுத்த என் அப்பா பேர், அந்த பாக்கியம் தான் சந்தோஷமாக இருக்கேன். ஜெபம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜெபம் முதலாவதாக அது ஒன்றுதான் நம்மையே இறைவனை இணைக்கிறது. அப்பா என்று கூப்பிடும்போது அந்த தந்தை நமது அருகிலே நிற்கிறார். எனவே ஜெபம் என்பது இதயத்திலிருந்து நம்மையே தாழ்த்தி ஜெபிக்கணும். திருப்பலி இத்தனை ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த திருப்பலியின் தொடக்கத்தில் அப்பா நான் பாவி, என் மேல் இரக்கமாயிரு என்ற அந்த ஜெபத்தை சொல்லும்போது நம்முடைய தகுதியில்லாத தன்மையெல்லாம் வைத்து அந்த மன்றாட்டு பகுதி, அந்த பாவ மன்னிப்பு பகுதியை ஜெபித்தோம்னா அந்த திருப்பலி முழுவதும் நமக்கு பலன் கிடைக்கும்.
ஜெபம் என்கிறது இறைவனோடு இணைப்பது. அது இல்லைன்னா நமக்கு ஒரு சாப்பாடு இல்லாத போல, ஒரு தண்ணி இல்லாத போல இருக்கும். ஜெபம் அவசியம். நம்ம கேட்குறோம், அவர் கொடுக்குறாரு, கேட்காமலே கொடுக்குறாரு. ஆனால் கேட்குற பிள்ளைகளுக்கு அவர் தவறாமல் கொடுப்பதை கண்டிப்பாக கொடுப்பார். உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி, நன்றி. உங்களது பணி சிறக்க மத தொலைக்காட்சியின் வாழ்த்துக்கள், ஜெபங்கள். மிக்க நன்றி. நன்றிங்க ஃபாதர். இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்தின் மூத்த அருட்தந்தை அருள் திரு அந்தோணிசாமி அடிகளார் அவர்கள். தந்தை அவர்கள் தற்போது சென்னை சாந்தோம் பேராலயத்தில் ஆன்மீக குருவாக தனது பணியினை செய்து வருகிறார். தந்தை சொன்ன அனுபவங்கள் நமது வாழ்க்கைக்கு மிக சிறந்த உந்து சக்தியாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. யோவான் நற்செய்தியில் அன்னை மரியா. யோவான் நற்செய்தியில் இயேசுவின் பிறப்பு அல்லது குழந்தை பருவ நிகழ்வுகள் எதுவுமே இல்லை. ஆனால் இயேசுவின் பொது பணி வாழ்க்கையில் மரியாளின் ஈடுபாட்டை எடுத்து காட்டும் 2 முக்கிய நிகழ்வுகள் இதில் உள்ளன. முதலாவது கானாவில் நடந்த திருமணம். அப்போது மரியாள், மகனே, இரசம் தீர்ந்து விட்டது என்று இயேசுவிடம் கூறுகிறார். அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? என் நேரம் இன்னும் வரவில்லை என்று அவர் பதில் அளித்தாலும் மரியாள் நம்பிக்கையுடன் பணியாளர்களிடம் அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள் என்று கூறுகிறார். இயேசு தனது முதல் அற்புதத்தை செய்து தண்ணீரை இரசமாக மாற்றுகிறார். இந்த அற்புதம் மரியாளை பற்றி பல செய்திகளை வெளிப்படுத்துகிறது. முதலில் தன் மகன் கையில் இருக்கும் பிரச்சனையை சரி செய்யும் திறனில் அவருக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. மரியா இதற்கு முன்பு இயேசு அற்புதம் செய்ததை பார்த்ததில்லை என்றாலும் அவர் திருமண வீட்டாரை காப்பாற்ற முடியும் என்று அவள் நம்பினார். எனவே தன் மகனிடம் நம்பிக்கையோடு வேண்டுதல் செய்து அற்புதம் நிகழ காரணமானார். 2வது, இயேசுவின் பொது வாழ்வின் இறுதியில் சிலுவையின் அடியில். மரியாளின் கதையை நமக்கு தரும் ஒரே நற்செய்தி யோவான் நற்செய்தி ஆகும். இயேசு தன் அன்பு சீடரை குறிப்பிட்டு மரியாளிடம், அம்மா, இதோ உன் மகன் என்றும், சீடரிடம், இதோ உன் தாய் என்றும் கூறுகிறார். யோவான் 19:26-27. இவ்வார்த்தை மரியாளின் நலனில் இயேசுவின் அக்கறையையும் அவரது மரணத்திற்கு பிறகு யாராவது மகனாக இருந்து அவருடைய முதுமையில் அவரை பராமரிக்க வேண்டும் என்ற அவரது விருப்பத்தையும் காட்டுகிறது. மேலும் அவர் தனது அன்பு சீடருக்கு அவரை தாயாக கொடுத்ததன் மூலம் அவரை நம்பும் அனைவருக்கும் அவரை தாயாக ஆக்குகிறார். கானாவின் திருமண வீட்டில் மரியா செய்தது போல் தன் பரிந்துரையின் மூலம் அவர் தன் மகனிடம் நமக்காக இன்றும் பரிந்துரைக்கிறார். சிலுவை அடியில் அன்பு சீடர் யோவானுக்கு தாயாக மாறிய அவர் நம் அனைவருக்கும் தாயாக இருக்கிறாள். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அன்னை மரியாளின் அரவணைப்பும் உங்களோடு என்றும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மரியே வாழ்க.
செல்லா கண்ணியே மாதாவே உன்மே நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மாரியே வாழ்க 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 மாரியே மூதாதை தாயார் செய் முற்பாவமாற்றும் ஆதியில்லாதோனை மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மாரியே வாழ்க 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 மாரியே தாயே நீயானதால் தாபரே தேனி நேசம் வைத்தாழ்வது நின் கடனாமே. வாழ்க வாழ்க வாழ்க